அனைவருக்கும் வணக்கம். கேலக்சியின் சார்பாக நண்பர் பரிசை சே குமார் அவர்களினுடைய வாத்தியார் புத்தகத்தினுடைய அறிமுக கூட்டத்தில் வந்திருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தூரத்தில் இருந்தாலும் காணொளி வழியாக என்னுடைய கருத்தை தெரிவிக்கலாம் அப்படின்ற வாய்ப்பை அளித்த கேலக்சிக்கும் நண்பர் பாலாஜி பாஸ்கரனுக்கும் என்னுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதையை பேசலாம் வாத்தியார்லேருந்து அப்படின்னு குழுமத்தில் சொல்லியிருந்தாங்க. அப்படி நானும் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். அந்த கதை கடைசி தரிசனம் அப்படின்ற கதை. ரொம்ப ஒரு இயல்பான கதை, யதார்த்தமாக இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு சொன்னால், காதல் திருமணம் செய்த தம்பதிகளினுடைய பாடு. அவங்கள இந்த சமூகம், அந்த குடும்பம் எப்படி பார்க்குது, எப்படி நடத்துது அப்படின்றது. காதல் திருமணம் இல்லைன்னா பார்த்து பண்ணுற கல்யாணம், லவ் மேரேஜ் வெர்சஸ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்தது. அப்போது நானும் என்னுடைய மகளும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற சிஸ்டத்தையே ஒழிச்சிடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். உடனே என் பொண்ணு சொன்னா, ஆமாம்மா, காதல் திருமணம் செய்யும்போது தானே ஒருத்தரை புரிந்து கொள்வதற்கு பழகும்போது தானே நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற சிஸ்டத்தை எப்படி இவ்வளோ தூரம் வழியாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ரெண்டுத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லான திருமணங்கள்னு சொல்ல முடியாது. திருமணம் என்பதே ஒரு அமைப்பு தானே. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு புரிந்துணர்வு என்பது காதல் திருமணங்களில் இருக்கும். ரெண்டாவது, ரொம்ப சாதி அமைப்புக்குள்ளே சிக்கிட்ட இருக்கிற மனிதர்கள் நாம் எல்லோருமே. அப்போது இந்த சாதிய பிரச்சனைகளை ஓரளவு களைவதற்கு நிச்சயமாக காதல் திருமணங்கள் வேணும். இல்லைன்னா, இந்த கலப்பு மனம் இல்லைன்னா சாதி ஒழிவதற்கான எந்த முகாந்திரமுமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சாதிய திருமணம். அதை தாண்டி வீரியமான பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு குறைந்தபட்சம் கலப்பு திருமணங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி எல்லா வகையிலுமே காதல் திருமணம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்முடைய புரிந்துணர்வு இருக்குது. ஆனால் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு தம்பதி எந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து இந்த சமூகத்தில் சந்திக்க நேரிடுகிறது, அதிலும் குறிப்பாக கிராமப்புறங்கள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத தான் இந்த கதை முழுவதுமாக பேசுது. இப்படிலாம் உண்மையிலே இப்போவும் இருக்கா அப்படின்னா, நான் கண் முன்னால் பார்த்துருக்கேன். ஒரு அம்மா இறந்ததுக்கப்புறம் இல்லை அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணாலேயோ இல்லை அந்த ஆணாலேயோ அந்த வீட்டுக்கு போக முடியாது. போனால் துரத்தி அடிக்கிற சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நேரடியாக பார்த்துருக்கிறோம். இப்பயும் கிராமப்புறங்களில் மட்டும் இல்லை, நகர்ப்புறங்கள்லையும் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்படி சாதி மாறி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை என் பிள்ளை அல்ல அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் இன்றைக்கும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதே மாதிரி இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் சாதி மாதிரி திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய அம்மாவினுடைய இறப்புக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த கதை முழுவதுமாக சொல்லுது. பொதுவாகவே கிராமத்தினுடைய மண்மனம் மாறாத மிக அழகான எழுத்து குமார் அவர்களுடையது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் இன்னும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்முடைய மனதை உறுத்துவதாக சில இடங்கள் வருவது தான் எழுத்தாளரினுடைய சிறப்பாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தொடர்ந்து மண்மனம் மாறாத மிக முக்கியமான கதைகளை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நண்பர் பரிசை சே குமார் அவர்கள். இன்னும் நீங்கள் நிறைய எழுத வேண்டும். கேலக்சி வெளியீடாக வாத்தியார் வந்திருக்கு. இந்த வாத்தியார் அப்படின்ற விஷயம் இந்த கதைகள் முழுவதிலும் ஏதேனும் ஒரு இடத்துல வந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல அந்த கணவன் மனைவியில் மனைவி வாத்தியார் அம்மா அப்படின்றதாக போகுது. மற்ற கதைகளும் சுவாரஸ்யமான கதைகள், நிச்சயமாக வாசிக்கணும். வாழ்த்துக்கள் குமார், வாழ்த்துக்கள் கேலக்சி. நண்பர்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.